சாப்பிட்றீங்களா? ஏதான் ஒரு நிமிஷம் உட்காந்துறீங்களா? எடுத்துட்டு வந்துடுறேன். நமக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஏற்றி வச்ச கிச்சடி கெட்டு போயிடும். உள்ள மதியானத்துக்கு பழைய சோறு இருக்கு. அப்புறம் என்ன? இப்படி வாங்க, உட்காந்து சாப்பிடுவோம். ஃபேனில் போட்டு சூடாக இருக்கு சாம்பார். நன்றிலாம் வேணாங்க. சரி, என்ன வேணும்னா வாங்க. இந்த மாதிரி பெற்றவங்கள நம்ம இது மாதிரி கையெழுந்து விட்டுருவோம் ஒவ்வொரு வீட்டுக்கும். இந்த வெயில் பொழக்கிறதுல கேஸ் பாருங்க, மழை பெஞ்சு. யாருங்க, என்ன வேணும்? சாப்பிட்றீங்களா? ஏதான் ஒரு நிமிஷம் உட்காந்துறீங்களா? எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க பிரச்சனை இன்னைக்கு? இந்த பெற்றவங்களை பார்க்கறது விட்டு அப்பா அம்மா பார்க்கறது, வயசானவங்களை பார்க்கறது இன்னும் மயிரம் அசிங்கமாக வருது. அவளை கவனிச்சா என்ன? இந்த மாதிரி வீட்டுக்கு போய் நிற்கிறத பார்த்தா கஷ்டமாக இருக்கு. எங்கள் வீட்லேயும் ஆள் இல்லை. எங்கள் அண்ணன் தான் சமைச்சிட்டு வந்து கொடுத்தது. இப்போ நான் மட்டும்தான் வீட்டில். இட்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு. நான், அம்மா, பையன் 3 பேர் தாங்க. அம்மாவும் பையனும் ஊருக்கு போயிருக்காங்க. இப்போ நான் மட்டும்தான். ஓகே, எங்கள் அண்ணாண்டி பேக் சைடில் இருக்காங்க, அதாவது வீட்டுக்கு பின்னாடி. நான் தனியாக தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் சமைச்சிட்டு வந்து கொடுத்துட்டு ஒரு 5 இட்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்வோம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு போகிறேன். இது ஏன்டா வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் கேட்குறது புரியுது. இது உனக்கு பப்ளிசிட்டிக்காக இல்லை. இது மாதிரி ஒரு 4 பேராவது வீடியோக்காவது செய்வீங்கல்ல, அந்த மாதிரி விஷயம்தான். ஐயா அப்படி உள்ள வாங்க, இங்கே வந்து உட்காந்து சாப்பிடு. பரவாயில்ல, இங்கே உள்ள வாங்க, பரவாயில்ல. என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல. உண்மையாகவே இந்த மாதிரி வயசானவங்க, அப்பா அம்மா, அது மாதிரி எல்லாரையும் கையேந்த வர்றது, வீட்டுக்கு வீடு போய் நிற்க வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த மழை லைட்டாக பெய்யுது. இந்த மழையிலே வந்துட்டு ஒரு மாதிரி வீட்டு வாசல் அப்படி நிற்கிறாரு. அவர் பார்க்க கஷ்டமா இருக்குது. சரி, அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டேன். இது மாதிரி யாரும் தயவு செஞ்சு விடாதீங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. அதோட நோக்கம் தான். இதை நான் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறேன் அப்படின்னு அப்படியே இருந்துட்டு போகணும். பப்ளிசிட்டியாக இருந்தாலும் இதை பார்த்துட்டு ஒரு 10 பேர் செய்யுங்க. அப்படியாவது ஒருத்தவங்க சாப்பாடு வாங்க, உள்ள உட்காந்து சாப்பிடுவோம். ஃபேனில் போட்டு சூடாக இருக்கு சாம்பார். ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ வச்சுருக்காங்க, வேணும்னா கேளுங்க. போதுங்களா? இட்லி எடுத்துட்டு வருவா? இன்னும் ஒரு 2 இட்லி இருக்கு, சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நமக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஏற்றி வச்ச கிச்சடி கெட்டு போயிடும். நாளைக்கு 2 இட்லி சாப்பிடணும், குறைஞ்ச போயிட போகிறது கிடையாது. பார்த்துக்கிறோம். உள்ள மதியானத்துக்கு பழைய சோறு இருக்கு. அப்புறம் என்ன? மோரை கலந்து அடிச்சிட வேண்டியது. ஒரு திருப்தி. வேற என்ன வேணுங்க? ஒரு சின்ன திருப்தி தானே. எனக்கு மிஞ்சிதான் தானம் தரணும். என்ன பொறுத்தவரை மிஞ்சினது தான் நமக்கு தரணும். அப்படியே வைங்க, நான் கழிக்கிறேன். வச்சிருங்க. விட்டுருங்க, வைங்க, நான் கழிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி எடுத்துட்டு வரேன். அந்த தண்ணி வேணாம், அது இதாக இருக்கும், ஓப்பனில் இருக்குல்ல, தூசி இருக்கும். தண்ணி எடுத்துட்டு வரேன், குடிச்சிருந்தேன். உட்காருங்க, சத்து நேரம் சோபாவில் உட்காருங்க. ஐயா தண்ணி கேட்டாரு. போதுங்களா? நன்றிலாம் வேணாங்க. நீங்க என் தாத்தா மாதிரி பார்த்து பத்திரமா போங்க. வேணா வாங்க, எப்பனாலும் வந்து சாப்பிடுங்க. நான் சாத்திக்கிறேன், போங்க. உதவிங்கிறது ஒரு போதை. அது என்றைக்குமே நம்ம மைண்ட்லேயும் மனசுலையும் கலந்துட்டுனா என்றைக்குமே மாறாது. நான் ஒன்றும் பெருசாக உதவி செஞ்சிடல. என்ன மாதிரி தகப்பன் இல்லாதவங்க, தாத்தா பாட்டி இல்லாதவங்க, இல்லை தாய் இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை புரியும். இந்த 2 இட்லி சாப்பிட்டேன், அதுவே என் வயிறு நிறைஞ்ச மாதிரி. இதை பார்த்தாவது 2 பேர் மனசு நம்பிக்கை